பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஈசாக்கை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கானவன் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை அங்க இருக்கிற ஜனங்கள் அநேகர் அறிந்து கொண்டார்கள். அதனால தான் அந்த ராஜாவும் அதில் இருக்கிற தேசத்தாரும் வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லுகிறார்கள். ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க அல்லது அவன் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதற்கான சில அடையாளங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அதே 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஈசாக்கு அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பஞ்ச காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை அந்த பகுதியில் வாசிக்கிறோம். இது பிலிஸ்தியா தேசத்தில் இருக்கிற ஒரு சம்பவம். இந்த தேசத்திலே கேராகு என்கிற இடத்துல அவன் இருக்கிறான். நீர் வளம் இல்லாத ஒரு இடத்துல தான் அவன் இருக்கிறான். ஆண்டவர் அந்த இடத்துல அவனை இருக்க சொல்லுகிறார். எகிப்துக்கு போகாதே, நான் சொல்றது நீ செய்ய, இங்கேயே இரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் எகிப்துக்கு போகாமல் ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே செய்ததினாலே ஆண்டவர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எளிய முயற்சி நிறைவான பலனை பெற்றுக்கொண்டார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை இந்த நாட்களில் தருவாராக. இரண்டாவது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதற்கு இரண்டாவது அடையாளம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவனுடைய வளர்ச்சி பெருகி கொண்டே போகிறதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அவன் வளர்ந்து கொண்டே போகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர்ந்து கொண்டே போவோமாக. உலக பிரகாரமான வளர்ச்சி இந்த நாட்களில் நமக்கு இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீங்கள் வளர்வீர்கள் என்றால் அதுதான் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம். நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீர்களாக. 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே பலத்தின் மேலே பலன் அடைந்து என்று வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல மகிமையின் மேலே மகிமை என்று சொல்லுகிறது. அப்போ நாளுக்கு நாள் நான் வளரும் போது நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். மூன்றாவதாக அதே 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது அந்த ராஜா சொல்லுகிறார், நீர் எங்களை பார்க்கிலும் நீங்க மிகவும் பலத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி அபிமெலேக்கு ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துரு அவனை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தி வைக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் சத்துரு உங்களை கண்டு பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு, சத்துரு உங்களை கண்டு பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். இந்த நாளிலே, இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். God bless you.